வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். நேற்றைக்கு காலையில் இட்லி சுட்டு எல்லாருமே சாப்பிட்டோங்க. ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருந்தது. எல்லா இட்லியும் சீக்கிரமே காலி ஆகிடுத்தோம். 4 இட்லி சாப்பிட்றவங்க 6 7 இட்லின்னு சாப்பிட ஆரம்பித்தாங்க. எல்லாருமே வீட்டில் இருக்கவங்க எப்படி என்றைக்கு இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப பஞ்சு போல் உன்னோட இட்லி சாஃப்டாக இருக்கேன்னு கேட்டாங்க. அதோட ரகசியம் இப்போ சொல்கிறேன். ஒன்றுமே இல்லைங்க. நம்ம இட்லி அரிசி போடுவோம் இல்லைங்களா? அந்த 4 டம்ளர் இட்லி அரிசி போட்டிங்கன்னா கவுனி அரிசி போட்டு பாருங்கள். சிகப்பு கலர் அரிசி கவுனி அரிசி போட்டு பாருங்கள். போட்டு ஊற வச்சு எப்பவும் போல் நல்லா அரைச்சிட்டு 8 மணி நேரம் புளிக்க வச்சு நம்ம இட்லி சுட்டு பாருங்களேன். இட்லி மாவில் எண்ணெய் சேர்த்து இவ்வளவு சாஃப்டாக வந்ததுன்னு அனைவருமே கண்டிப்பாக கேட்பாங்க. எங்கள் வீட்லேயும் தான் அப்படி கேட்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கே மதிய சமையல் என்னன்னு பார்க்கலாம். காலையிலே இன்றைக்கி சீக்கிரம் சமையல் ஆரம்பிச்சிட்டேங்க. பச்சை சுண்டக்காவும் மஞ்சள் பூசணிக்காய் வாழைக்காய் போட்டு புளிக்குழம்பு. அடுத்து புரோக்கானி ஃப்ரை, கெட்டி தயிர், கொத்தமல்லி சட்னி, மோர் குழம்பு, தயிர். இதிலே நான் சீக்கிரமாக சமையல் பண்ணி முடிச்சிட்டேங்க. மோர் குழம்பு என்னுடைய மகள் செய்து கொடுத்தது. மற்றது எல்லாமே நான் வீட்டிலே பண்ணேன். சமையலில் குழம்புல நான் உப்பு அதிகமாகவும் கொஞ்சம் புளிப்பும் சேர்ந்துருது. அதை எப்படி சரி பண்ணேன்றத இந்த பதிவில் நான் சொல்கிறேன். உங்களுக்கும் கண்டிப்பாக அது பயனுள்ளதாக இருக்குங்க. மோர் குழம்பு வைக்கும்போது மோர் குழம்பு கொஞ்சம் திக்காக தயிர் அடித்து மிக்ஸி ஜாரில் அடித்து வைங்க. காய்கறி சேர்த்து மோர் குழம்பு வச்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். மோர் குழம்பு தண்ணியாக வச்சிங்கன்னா சுவை தெரியாது. அடுத்து நான் இன்றைக்கி காலையிலே சமைச்சேன் இல்லைங்களா? அதில் பச்சை சுண்டைக்காயில் கொஞ்சம் உப்பும் புளிப்பும் எனக்கு அதிகமாக எடுத்தோம். இந்த கலரை வர்றதுக்கு காஷ்மீர் மிளகாய்த்தூளும் தனி மிளகாய்த்தூளும் சேர்த்து நான் போட்டேன். 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், உப்பு போட்டேன். காலையில் அவசரமாக செய்யும் பொழுது உப்பு அதிகமாக எடுத்தோம், காரமும் அதிகமாக எடுத்தோம். இன்னொரு 1/2 ஸ்பூன்ட்டு 1 ஸ்பூன் காரத்தை சேர்த்துட்டேனுங்களா? எப்படி சரி பண்ணனா, மஞ்சள் பூசணிக்காய் வீட்டில் இருந்து கால்வாசி அதை கட் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சுண்டல் குழம்புல சேர்த்துட்டேன், பச்சை சுண்டல் குழம்புல. அதுக்கப்புறம் பார்த்தாலும் காரம் எனக்கு குறையலை, உப்பும் சேர்ந்துடுது. அதுக்கடுத்து நான் என்ன செஞ்சேன்னா, வாழைக்காய் இருந்தது. அந்த வாழைக்காய் நேற்று அமாவாசைக்கு வச்சது மீதி இருந்தது. அதை கட் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளாக குழம்புல சேர்த்துட்டேங்க. கொஞ்சம் கூடுதலாக எண்ணெயும் விட்டுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு உப்பு சரியாக எடுத்தோம். ஆனால் காரம் குறையலை. கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட சேர்த்துட்டேன். கலந்து விட்டு கொஞ்சம் காரமாக இருந்தது, நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டேன். அவ்வளோதாங்க. சூப்பராக அருமையாக இருந்தது. புளிப்பு சுவை எடுக்கிறதுக்கு நான் மிளகு, சீரகம், அடுத்து வெந்தயம் எல்லாத்தையும், தனியா இதெல்லாம் சரி விகிதத்தில் எடுத்து வறுத்து எப்போவே பொடி வீட்டில் வச்சுருப்பேன். அந்த பொடியை 2 ஸ்பூன் போட்டேன். அவ்வளோதாங்க. புளிப்பும் எடுத்துருச்சு, காரமும் எடுத்துருச்சு. குழம்பு பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் போட்டதால கொஞ்சம் இனிப்பு சுவையோடு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. கலர்ஃபுல்லாக இந்த குழம்பு இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதத்திலும் பிரட்டி சாப்பிட நல்லாயிருக்கும். மஞ்சள் பூசணிக்காய் காரத்தை பேலன்ஸ் கொடுக்கும். வாழைக்காய் உப்பை சரிப்படுத்தும். ப்ரோக்காலி காலிஃப்ளவரை இன்றைக்கி வச்சேங்க. அதில் உள்ள பூச்சி இருந்தால் கூட நமக்கு தெரியாது. அதை மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு குக்கர் எடுத்துட்டேங்க. குக்கரில் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டேங்க. அதே மாதிரி அதோடு சேர்த்து கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு அடுத்து உப்பு தேவையான அளவு, ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், சின்ன தக்காளி 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் சோம்பு 1/2 ஸ்பூன், ஒரு சின்ன தக்காளி, 2 பல்லு பூண்டு, இஞ்சி 4 துண்டு மிக்ஸி ஜாரில் நல்லா, சாம்பார் வெங்காயம் 4 சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு அதையும் இந்த காலிஃப்ளவரில் ஆட் பண்ணி நீங்கள் குக்கரில் 1/4 கிளாஸ் தண்ணியில் கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெயில் ஒரு விசில் வர வச்சு சவுண்டு வந்ததும் வெயிட்டு தூக்கிட்டு வடைச்சட்டியில் சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா சுருள வதங்கினதும் ஒரு கொத்து
கருவேப்பிலை, கொஞ்சம் போல் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மட்டன் சுவையில் அருமையாக வந்து இந்த ப்ரோக்காலி காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ப்ரோக்காலி காலிஃப்ளவரில் சூப்பு வச்சு குடிக்கலாங்க. கர்ப்பிணி பெண்கள் வந்து குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு வந்து ப்ரோக்காலி வந்து காலிஃப்ளவர் வந்து ரொம்பவே உதவியாக இருக்கு. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.